ஏதோ சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப யோசிக்கிறத ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அப்படின்னா சில காரியங்களை சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் விட்டுறணும், அந்த இடத்துல விட்டுறணும். அந்த இடத்துல விடாமல் நம்ம பல இடங்களுக்கு நம்ம கொண்டு போனோம்னா அவ்வளோதான் நம்ம கஷ்டப்படுவோம். சவுல் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அது அவ்வளோதான், அவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு பாடுறாங்க. ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துலையே அவர் அதை விட்டுருக்கணும். சரி பரவாயில்ல, பாடிட்டாங்க, என்ன பண்ணுறது, அவங்க வாயை நம்ம அடைக்க முடியுமா, சரி நம்ம அவங்க முன்னாடி ஒரு நாள் ராஜாவாக இருக்கும்போது இன்னொரு டைம் புகழ்ந்து பாடுவாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே அதை மறந்திருந்தார் அப்படின்னா அவ்வளோ பெரிய தீமைக்குள்ளாய் போயிருக்க மாட்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பேசினதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார், வீட்டுக்கு கொண்டு வந்ததை பெட்ரூம் கொண்டு போயிட்டார், பெட்ரூம் கொண்டு போனதை ராஜா அரண்மனைக்கு கொண்டு போனார், ராஜா அரண்மனைக்கு கொண்டு போனதை சாப்பாட்டு அறைக்கு கொண்டு போகிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது, ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை எந்த இடத்துல விடணுமோ அந்த இடத்துல விட்டுறணும். பாருங்கள், சிலருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது பிரச்சனையாக இருக்கும். கல்யாணம் நடந்த அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் பிரச்சனை ஏதோ ஒன்று வந்திருக்கும், ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் வந்திருக்கும். அந்த வாக்குவாதத்தை 20 வருஷம் தாண்டி பேசுவாங்க பாருங்களேன், 20 இயர்ஸ் தாண்டி. சரி, இந்த நேரத்தில் இதை பேசுறதுக்கு என்னம்மா வந்துருச்சு, என்னையா வந்துருச்சு, இந்த நேரத்தில் இது பேசணுமா, இது தேவையா? அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை மனசுக்குள்ளேயே நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் எப்படி சமாதானம் வரும், அந்த வீட்டில் எப்படி வெற்றி வரும்? மறக்கணும். அதனால தான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறார், என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் தீமையை ஞாபகம் வைக்கிறதுக்கு நேராய் நடத்துகிறவர் அல்ல. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா, வருத்தங்களை மறக்கும்படி பண்ணுகிற ஆண்டவர். அதனால இன்றைக்கு இந்த ஆராதனையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை மறந்துருங்க. சிலதை நீங்கள் மறக்கலை அப்படின்னா உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. சிலதை நீங்கள் மறக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் இருதயத்தில் அது காயமாக மாறும், உங்களுக்கு தூக்கமே வராது, அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. அதனால என்னுடைய இருதயத்தை எப்பவும் குப்பையாக சேர்த்து வைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே க்ளீனாக வச்சுக்கணும். பாருங்கள், நிறைய பேருடைய கையில் மொபைலில் இருக்குது. இந்த மொபைலில் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணது எல்லாமே ரீசைக்ளோபின் அப்படின்னு அந்த இடத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகியிருக்கும். நிறைய பேர் இந்த மொபைலை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. அவங்க க்ளீன் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடும், இன்னும் நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் உள்ளே இருக்க அந்த ஃபோன் ஹேங் ஆகும், அந்த கம்ப்யூட்டர் ஹேங். அதே மாதிரி தான் நம்மளும். அப்போது அசுத்தமான குப்பை எல்லாத்தையும் தூக்கி மனசில் வச்சுட்டு போகக்கூடாது. சிலர் இரவு நேரத்தில் தூங்க மாட்டாங்க. ஏன் தூங்க மாட்டாங்க? தூக்கம் அவங்களுக்கு ஏன் வரல அப்படின்னா, எல்லாத்தையும் மனசில் போட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு நடத்தின தேவன் நாளைக்கும் நடத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார்.